வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. எக்ஸாம் டைமா அப்ப கட்டாயமா இந்த தொகையில் நீங்க உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம வளரும் போதே நம்மளுக்கு சொல்லிதான் வளர்த்துருப்பாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும்னு. அந்த வெண்டைக்காய் வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு தொகையில் பண்ண போறோம். இந்த தொகையில் பாத்தீங்கன்னா சாதத்து கூடவும் ரொம்ப நல்லா இருக்கும், இட்லி தோசை டிஃபன் கூடயுமே ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காயோட குயினஸை குறைக்க என்னென்ன பண்ணுங்கிறத நான் போக போக உள்ள வீடியோல சொல்றேன். இந்த தொகையிலே நானே கொஞ்சம் பயந்து தாங்க பண்ணேன். பட் ஆனா எங்க வீட்டுல எல்லாருக்குமே இந்த தொகையில் ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. முதல் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வெண்டைக்காவை நல்லா அலம்பிட்டு ஈரம் காயிற வரைக்கும் தொடச்சு காய வச்சிடணும். ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா பிசு பிசுன்னு உங்களுக்கு ஒட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா 1 இன்ச் சைஸ்ல நீங்க சாப் பண்ணி எடுத்து வச்சிருங்க. பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம சில பல சாமான்களை வறுக்க போறோம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதைகள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்கு போறோம். காரத்துக்கு 3லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 சேர்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடலாம், 5 சேர்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலையுமே இதுல சேர்த்துட்டு பருப்பு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா இதுலயே புளிப்புக்காக சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் தாராளமாவே தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் சூடு ஏற வரைக்கும் மிக்ஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறமா இந்த மிக்சரை தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுருங்க. இந்த கடாய் அடுத்ததான் நம்மளுக்கு வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு தேவைப்படும். வெண்டைக்காய் ரோஸ்ட் பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்க இதுல சாப் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். வெண்டைக்காய் பொன்னிறமா மாறும் போதே நம்மளுக்கு குக் ஆயிடும். நீங்க பொன்னிறமா வறுக்கலைன்னா வெண்டைக்காய் கட்டாயம் குழகுழப்பு ஜாஸ்தியா வரும். அதே சமயம் கருகு விட்டுறக்கூடாது. கருகிச்சுன்னா உங்களுக்கு கசப்பு வர ஆரம்பிச்சிடும். முக்கியமா தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே நீங்க பெரட்டி குக் பண்ணணும். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடிக்கடி நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டாஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். வெண்டைக்காய் ஒன்று எடுத்து நீங்க அப்படி நறுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் குக் ஆயிட்டா இல்லையான்னு. வெண்டைக்காய் குக் ஆனதுக்கு அப்புறமா இதுலயே நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீளமா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயமா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டை தட்டிட்டு இதுலயே சேர்த்துடலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். நீங்க பூண்டு சாப்பிட மாட்டீங்கன்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா ஃபைனலா எண்ணெயில தாளிச்சு கூட நீங்க பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதுலயே வதக்கி விட்டுக்கு போறோம். என்னடா பொரியல் மாதிரி ஆயிடுச்சுன்னு பாக்குறீங்களா? பொரியல் வேணும்னா அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. தொகையெல்லாம் வேணும்னா அரைச்சிக்கணும். கடைசியா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மிக்சருமே நல்லா ஆறட்டும். இதுலயே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெண்டைக்காய் மிக்சர் நம்ம கிட்ட இருக்கு, இன்னொரு பருப்பு மிக்சர் இருக்கு. முதல்ல பருப்பு மிக்சரை அரைச்சி எடுத்துக்கு போறோம். குறை அரைச்சிக்கோங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க மிக்சி ஜார்ல மாத்திட்டு அரைக்கணும். இப்போ இந்த பருப்பு மிக்சர் அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த வெண்டைக்காய், வெங்காயம், கொத்தமல்லி மிக்சர் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் பண்ணிக்க போறோம். வெண்டைக்காய் மிக்சர் சேர்த்துட்டு நீங்க ரொம்ப நேரம் அரைக்க கூடாது, ஜஸ்ட் பல்ஸ் பண்ணா போதும். அகைன் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா குழப்பமே உங்களுக்கு வரும். இப்போ இதை சர்வ் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம இதை தாளிச்சிட்டு வதக்கிக்கணும். அப்பதான் குழப்பு கம்ப்ளீட்டா உங்களுக்கு போகும். நல்லா ஹெவி பாட்டம் கடாய் இல்லைன்னா நீங்க வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண கடாயிலே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்தாலும் தப்பு இல்லை, டேஸ்டியா தான் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஒரு ரோஸ்டட் ஃபிளேவர் வரதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி இந்த எண்ணெயில சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி கருகிறதுக்குள்ளேயுமே நீங்க அரைச்சி வச்சிருக்க இந்த வெண்டைக்காய் மிக்சரை சேர்த்துடணும். மிளகாய் பொடி பாத்தீங்கன்னா துவையலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், காரம் கொடுக்கும், பிளஸ் ரோஸ்டட் ஃபிளேவருமே கொடுக்கும். இப்போ இந்த அரைச்ச விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க நல்லா கலரி விடணும். உங்களுக்கு கடாயில ஒட்டாம சிங்கிள் பந்தா வர வரைக்கும் நீங்க நல்லா தேய்ச்சு எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் ஹீட்ல எவாபரேட் ஆகிற வரைக்கும் நீங்க குக் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் ஏதாவது இருந்தா கூட இந்த மாதிரி வதக்கும் போது நம்மளுக்கு போயிடும். ஸோ கீயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிறது தான். நல்லா உருண்டு திரண்டு வெண்ணெய் பந்து மாதிரி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்க இதே மாதிரி தேய்ச்சி வதக்கிட்டே இருக்கணும். குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். சூடான சாதம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த தொகையை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இட்லி தோசை கூட ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் வச்சு சாப்பிடணும்னா இந்த மாதிரி காய் போட்ட தொகையில் பண்ணி சாப்பிடுங்க. சில பசங்க பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் டெக்ஸ்சருக்காக வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு டயட்ல நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாத மாதிரி டிஷ்ஷஸ்ல போட்டு கொடுங்க. நார்மல் ரெகுலர் சட்னிஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணி சட்னிஸ் பண்ணீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.